வணக்கம் பிரியமானவர்களை விசுவாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரை தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாள் நான் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு மிக குறிப்பிட்ட காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். உங்களுடைய திருமணத்தை ஆசீர்வதித்துக் கொள்வதை குறித்து பைபிள் மிக தெளிவாக இந்த இடத்துல பேசுகிறது. நம்முடைய குடும்பத்தை குறித்து இந்த இடத்துல நாம பேசும் பொழுதும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காமல் போவானே ஆனால், அவர்களுக்கான தேவையை நிறைவேற்றாமல் போவானே ஆவானா, அவன் அவ்விசுவாசியிலும் மிகவும் கெட்டவனா இந்த இடத்துல இருப்பான் என்று. அவ்விசுவாசியிலும் மிகவும் கெட்டவனாகவா? இது எப்படியானது? தேவனை பிரியப்படுத்தாதவராய் எப்படி அவ்விசுவாசிகள் இந்த இடத்தில் இருக்கிறார்களோ, தன்னுடைய சொந்த குடும்பத்தை இந்த இடத்துல பார்த்து கொள்ளாதவர்கள் அந்த அவ்விசுவாசியை விட மிக மோசமானவர்களாய் இருப்பார்கள். அதுதான் பைபிள் சொல்லுது. உங்க எத்தனை பேருடைய திருமணம் இன்று அப்படியான ஒன்றா இந்த இடத்துல இருக்கும்? குறிப்பாக மக்களோடு நாங்க ஆலோசனை இந்த இடத்துல கொடுக்கும் பொழுது, மக்களோடு நாங்க பேசும்பொழுது பலர் அப்படியே சொல்றாங்க, நாங்க லவ் பண்ண நேரத்துல எல்லாமே அருமையானதா இந்த இடத்துல இருந்தது. அக்கறையானது இருந்தது, அன்பானது இருந்தது, மிக அதிகமான விருப்பம், ஒருவரை ஒருவர் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆர்வம் எல்லாமே இந்த இடத்துல அதிகப்படியானதா இந்த இடத்துல இருந்தது. ஆனா திருமணத்துக்கு பிற்பாடு அது எல்லாமே காணாமற் போனதை போல எங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்தில் சுவையில்லாத ஒரு வாழ்க்கை போல இந்த இடத்துல இருக்கிறது. ஏன்? இது வெறும் ஒரு நபர், இரண்டு தம்பதி அல்லது குறிப்பிட்ட தம்பதி இல்லை, பல தம்பதியர்களுடைய வாழ்க்கையில் இன்று இப்படியான பிரச்சனையை சந்திக்கிறவரா இந்த இடத்துல இருக்கிறார்கள், இளம் நபர்கள் உட்பட. ஏன் என துவக்கத்தில் அவர்கள் எதன் மீது ஆர்வமாயத்தில் இருந்தார்களோ, அது நாட்கள் கடந்து போக போக அதன் மீது சலிப்பான விதத்தில் அவர்கள் ஏற்படுத்தி கொண்டதனால. ஆனா ஒவ்வொரு நாளும் என்னுடைய திருமணம் சிறந்ததா இந்த இடத்துல இருக்கு, ஒவ்வொரு நாளும் என்னுடைய உறவு சிறந்ததா இந்த இடத்துல இருக்கு, நான் செய்ய வேண்டிய காரியமானது என்ன? தேவனுடைய வார்த்தையில் தெளிவாய் சொல்லப்பட்டது போல கணவன் மனைவி இருவரும் ஒரே மாமிசமானவராய் இடத்துல இருக்கிறாரே. நீங்கள் யார் கணவராய் இடத்துல இருக்கிறீர்களோ, உங்களுடைய மனைவி உங்களுடைய சரீரத்தில் ஒரு பகுதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால், அதே போல் மனைவி நீங்கள் உங்களுடைய கணவர் வேறு ஒருவர் அல்ல, நீங்கள் உங்களுடைய கணவரும் ஒருவர் என்பதை அறிந்து கொள்வீர்களானால், நீங்க உங்களுடைய சரீரத்தை காயப்படுத்துவீங்களா? நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல பலி ஏற்படுத்திக் கொள்வீங்களா? மிக நிச்சயம் கிடையாது. நீங்க அப்படியானதாய் ஒருபோதும் செய்வது கிடையாது. ஆனா நீங்க ஒவ்வொரு முறை உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது, அல்லது வாதங்களில் ஈடுபடும் பொழுது, அல்லது பிரிவினைகளை இந்த இடத்தில் நீங்க விரும்பும் பொழுது, நீங்க என்ன செய்றீங்க? உங்களுடைய சொந்த சரீரத்தை நீங்கள் காயப்படுத்திக் கொள்கிறீர்கள். நீங்க பார்க்க போகிற சாட்சி இப்படியானதுதான். இந்த நபர் இப்படியான ஒருவராய் தான் இடத்தில் இருந்தார். தன்னுடைய மனைவியை ஏமாற்றுகிறவராக அல்லது மனைவியை தவறான விதத்துல நடத்துகிறவர் உருவாக. ஆனா எல்லாமே எப்பொழுது மாறியது? எப்படியாக மாறியது? இன்று இந்த திருமணம் எப்படியான ஒரு திருமணமானதா இந்த இருக்கிறது? இந்த சாட்சியை நீங்கள் உங்களுடைய கணவர் உங்களுடைய முழு குடும்பத்தாரும் கவனமா இந்த கவனிக்கணும் நான் இந்த விரும்புறேன். ஏன்னா இதுதான் உங்க பலருடைய திருமண வாழ்க்கையா கூட இருக்கலாம். ஆனா இந்த நபர் தன்னுடைய கரத்தை முன்பு மனைவியை அடிக்க பயன்படுத்தினார். ஆனா இப்பொழுது எதற்காக பயன்படுத்துகிறார்? தன்னுடைய வார்த்தையினாலே முன்பு மனைவியை காயப்படுத்துகிறவரா இருந்தார். ஆனா இப்பொழுது அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? இந்த நபருடைய வாழ்க்கை மாற்றம் முன்பு எப்படியானதா இருந்தது, இன்று சிறந்ததாய் எப்படியானதாய் இருக்கிறது, நீங்களே தெரிந்து கொள்ளும்படி சாட்சியை பாருங்கள். நான் இப்போ ஜோவை சந்திச்சேனோ அவர் என்ன அன்போடையும் பாசத்தோடையும் நடத்தினாரு. அவர் ஒரு நல்ல நபரா இருந்தாரு. எனவே நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சேன். அவ என்னுடைய இளவரசி. நான் எப்போதுமே அவகிட்ட சொல்லுவேன், அவ ஒரு நாள் என் கூட இருந்தா அவளை நான் ராணிய போல பார்த்துப்பேன். ஆனா என்னுடைய யோசனையில நான் வெறும் அவளை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலம் கடந்து போக போக நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சேன். அப்பொழுது அந்த நேரம் நாங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து இருக்க தீர்மானிச்சோம். அதன் பிற்பாடுதான் மோசமான காரியம் நடப்பெற்றது. அவர் என்கிட்ட ரொம்பவே முரட்டுத்தனமா நடந்துகிட்டாரு. அவர் என்ன அதிகமா அடிப்பாரு, என்ன ரொம்பவே மட்டமா நடத்தினாரு. நிறைய முறை என்னுடைய உடம்புல இருக்க எலும்புகளை உடைச்சிருக்காரு. நான் நினைச்சேன் நான் சாக போறேன்னு. இந்த எரிச்சலும் மோசமான கோபமும் எனக்குள்ள இருந்தது. அது மட்டும் இல்லாம நான் கெட்ட பழக்கத்திற்கும் அடிமையா இருந்தேன். எங்களுடைய வாழ்க்கை முழுமையா அழிக்கப்பட்டது. நாங்க ரொம்பவே தரித்திரத்துல வாழ்ந்தோம். ஏன்னா நாங்க சம்பாரிச்ச பணம் எல்லாமே கெட்ட பழக்கத்துக்காக செலவிடப்பட்டது. அவருடைய பணமும் என்னுடைய பணமும் சேர்த்து. அது மட்டும் இல்லாம உண்மையில என் மனைவியை கூட்டிக் கொண்டு நான் இங்க போய் வசிச்சேன். இந்த இடம் ரொம்ப மோசமான ஒரு இடம். இந்த எரிச்சலும் இந்த கோபமும் எனக்குள்ள இருந்தது. ஆனா இதை விட அதிகமா நான் அவளை வெளியே வேலைக்கு போக விட மாட்டேன். நான் அவளை வெளியே வேலை செய்ய விட மாட்டேன். நான் அவளை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைத்துருவேன். அது மட்டும் இல்லாம வீட்டினுடைய ஜன்னலை கூட நான் சாத்திட்டு பிற்பாடு அந்த சாவியை நானே வைத்துக் கொள்வேன். இந்த முழுமையான குழப்பத்துக்கு நடுவில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன்.
ஏறக்குறைய அவர் என்ன கொன்னு இருப்பாரு. என்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்க ஒருத்தவங்க தேவனுடைய வல்லமை குறித்து எனக்கு சொல்லியிருந்தாங்க மற்றும் அவரால் என்ன செய்ய முடியும்னு. ஏன்னா நான் கஷ்டப்படுறத அவங்க பார்த்தாங்க. அவங்க யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல விடுதலை கிடைக்கும்னு. அவங்க அந்த ஆலயத்துல இருந்த ஒரு நபர். அவங்க சொன்னதை கேட்கும்பொழுது எனக்கு குழப்பம் ஏற்பட்டது. இருந்தாலும் அது எனக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுச்சு. நான் இவர்கிட்ட என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிட்டு போகும்படி கேட்டேன். நான் முதலாவது ஆலயத்துக்கு போக ரொம்ப தயக்கப்பட்டேன். நான் போலான்னு சொன்னேன். நான் யோசிச்ச விஷயம், நான் என்னுடைய மனைவியை ரொம்ப காயப்படுத்துறேன், கவலைப்படுத்துறேன். ஆனா அவ மட்டும் என்ன வாங்க ஆலயத்துக்கு போலான்னு சொல்றாளே எப்படி? நான் சொன்னேன் போலாம். போனோம் ஆலயத்துக்குள்ள. போகும்போது நான் எல்லா இடத்தையும் சுத்தி பார்ப்பேன். ஏன்னா என்னை யாராவது முறைச்சாங்கன்னா அதையே ஒரு காரணமா பயன்படுத்தி நான் இவளை வெளியே கூட்டு வரலாம்னு நினைச்சேன். அப்படி அது நடக்கலனா என்னுடைய மனைவி கிட்ட யாராவது வந்து பேசுறாங்கன்னா அதே ஒரு காரணமா பயன்படுத்தி அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்னு நினைச்சேன். ஆனா அப்பொழுது எதுவுமே நடக்கல. என்னுடைய மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க, வாங்க நம்ம புதன்கிழமை ஞாயிறு போலாம் ஆலயத்துக்குன்னு. என் மனைவியை தனியா போக நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால சொன்னேன் நானும் வரேன் கூட. நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தாலும் கூட அந்த நரகத்தினுடைய வாழ்க்கை தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. நாங்க புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை கூட்டத்துல கலந்துப்போம். உண்மையாகவே அவருக்கு அது பிடிச்சிருந்தது. இருந்தாலும் அந்த மூர்க்கத்தனம், கோவம் தொடர்ந்து அங்க இருந்தது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா, ஆலயத்தை விட்டு வெளியே வந்த உடனே அவர் புகைப்பழக்கத்தோட சேர்ந்து அந்த கேனபிஸ், அந்த போதையை எடுத்துக்க ஆரம்பிச்சார். நான் அதை பார்த்து நான் ஏமாற்றம் அடைந்தேன். ஆனாலும் நானும் வீட்டுக்கு வந்து குடிக்க ஆரம்பிச்சேன். நான் ஆலயத்திற்குள்ள வரும்போது வேறு ஒரு நபரை போல காட்சி அளிப்பேன். நான் ஆலயத்திற்குள்ள நல்ல குணத்தோட நடந்துப்பேன். என் மனைவியுடைய கரத்தை பிடித்து ஜெபிப்பேன். குடும்பத்திற்காக ஜெபிக்கிற நேரத்துல என் மனைவியை கட்டி அணைத்து நான் அவளை அன்பு செய்யறேன்னு சொல்லுவேன். ஆலயத்திற்குள்ள தேவனை போல நான் காட்சி அளிப்பேன். ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன். மத்தவங்க என்னுடைய திருமணத்தை ஒரு உதாரணமா பார்ப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல நிஜம். பாஸ்டர் ஆமேன்னு சொன்ன உடனே, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பார்னு சொன்ன உடனே, ஆலயத்தினுடைய கதவுகளை தாண்டி சென்ற உடனே நான் வேறு ஒருவரை போல மாறிடுவேன். என் மனைவி என்னன்னு கேட்டா நான் என் மனைவி அடிப்பேன். என் மனைவியை தாக்கியிருக்கேன் நிறைய முறை. பல நேரத்துல என் மனைவி ஒரு பக்கம் அழுவா, நான் ஒரு பக்கம் தேவன் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை கேட்பேன். நான் செஞ்ச எல்லா வேலையும் வெளிவேடக்காரனை போல இருக்கும், பொய்யில வாழுகிறவனை போல இருக்கும். எப்பெல்லாம் என்னுடைய மனைவியை நான் தாக்கி காயப்படுத்தணும் அந்த நேரமே எனக்குள்ள மன வருத்தம் ஏற்படும். நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் கேட்பேன் அவகிட்ட பலமுறை. நான் இப்படியாக இந்த வார்த்தையை கூட சொல்லியிருக்கேன். எல்லாருமே சொல்லுத போல நான் இனிமேலும் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு. நான் அவகிட்ட அழுதுருக்கேன். ஆமா, என்கிட்ட கூட அழுவார். நான் கண்ணீர் விட்டு அழுவேன். நான் வாய்ப்பை கேட்பேன். ஆண்டவர்கிட்டயும் கேட்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனா அந்த வாய்ப்பு எல்லாம் எனக்கு கோபம் வருகிற வரையும் மட்டும்தான் இருக்கும். பல வருஷமா என்னுடைய வாழ்க்கை ஒரு குகையில வாழ்ந்ததை போல நிறைய விதமான சலிப்பு ஏற்பட்டது. என் வாழ்க்கையில எல்லாமே குறைவா மோசமான நிலையில இருக்கு. இது எல்லாவற்றையும் நான் விடணும்னு நினைச்சேன். பல வருஷமா ஆலயத்துக்குள்ள பல வருஷமா நான் ஞானஸ்தானத்தை பத்தி கேட்டிருக்கேன். ஞானஸ்தானம் பல வருஷமா நான் ஆண்டவர் என்னை நகர்த்தி கொண்டு செல்லணும்னு நினைச்சு காத்துட்டு இருந்தேன். சரியான வாய்ப்பு வர வேண்டும் எனக்கு தேவன் கிட்ட இருந்து. அது போல நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பெல்லாம் இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வருதோ, எனக்கு அந்த சிறப்பு நிகழ்ச்சி வரும்போது மிகுந்த சோகத்தோடு நான் இருப்பேன். மிகுந்த சோகம் எனக்கு ஏற்படும். ஆலயத்துல சாட்சிகளை காண்பிக்கும் போது நான் பார்க்க மாட்டேன், நான் கழிவறைக்கு போயிடுவேன். என்னை அதிகமா தொந்தரவு படுத்தின விஷயம் என்னன்னா, சாட்சியில நான் என்ன செஞ்சா என்ன மாற்றத்தை பெறுவனோ அதே விஷயத்தை அவங்க செஞ்சு அவங்க மாற்றத்தை பார்த்திருப்பாங்க. பாவத்தை விட்டு வெளியே வரணும், தப்பான விஷயத்தை விட்டு வெளியே வரணும். நாங்க ஆலயத்துக்கு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் எங்களுக்கு முதலாவது பிள்ளை பிறக்கப்பட்டான். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அதிகமா கேட்ட ஒன்று, என்னுடைய மகனுக்காக எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று நான் தேவன்கிட்ட கேட்டேன். ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள போய் என்னுடைய மனைவியை நான் தாக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய மனைவி அந்த நேரம் எங்களுடைய குழந்தையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் அடிக்கும் போது என்னுடைய மனைவி திரும்பிட்டாங்க. அந்த அடி எங்களுடைய குழந்தையின் தலை மேல பட்டுடுச்சு. என்னுடைய குழந்தை அந்த நேரம் வெறும் 3 மாசம் குழந்தையா இருந்தா. என்னுடைய குழந்தை ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுனா நான் அவனுடைய தலையை தொட்டு பார்த்தேன். எந்த அளவுக்கு அவன் தலை ரொம்ப மென்மையா இருந்தது. அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. போலீஸ் வந்துடுச்சு, சைரன் சவுண்ட். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்துட்டாங்க எங்களுடைய வீட்டுக்கு. அந்த நேரம் நான் என்னுடைய நெஜத்தை நான் பார்த்தேன். என் முழு உலகமே உடைந்து கீழே விழுந்தது. நான் உதவிக்காக தேடும் போது கூட என்னுடைய பெருமை என்னை தடுத்தது. நான் முதல் முறையா உதவி கேட்க வரும்போது ஒரு இளமையான ஒரு போதகரை பார்த்தேன் ஆலயத்துக்குள்ள. அவர் என்கிட்ட கேட்டார், எப்படி நான் உங்களுக்கு உதவி செய்யலாம்? அதுக்கு பதிலா நான் கேட்டேன், உன் வயசுல நீ எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? உனக்கு வயசு என்ன? அந்த நிலைக்கு வர ஆண்டவர் என்னை அனுமதிச்சார். ஏன்னா நான் அந்த நேரம் உட்கார்ந்து இவரோட பேச 18-19 வயசு தான் இருக்கும். இவருக்கு முன்னாடி என் கண்ணீரை விட்டு நான் அழுவ தொடங்கினேன். நான் கண்ணீர் விட்டு அழுது எல்லாத்தையும் சொன்ன பிற்பாடு நான் நினைச்சேன், இப்போது எனக்கு மனசை தேத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை இவர் பேச போறாரு அப்படின்னு நினைச்சேன். அவர் சொன்னது என்ன தெரியுமா? இவ்வளவு வயசாவது அழுகுறியே, நீ செஞ்ச எல்லாத்துக்கும் நீ அவமானப்படணும். இது எல்லாத்தையும் நீ தான் செஞ்சேன்னு சொல்றனா, ஏன் இப்போ கதறி அழுகுற? இங்க கவனிக்க, உங்களுடைய உள்புறத்தை நீ மாத்திக்கலனா உங்களுடைய வெளிப்புறம் அப்படியே தான் இருக்கும்னு சொன்னாரு. ஆண்டவர் உங்களுக்கு வேலைக்காரன் கிடையாது. அவரை வெறும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை, நிதானமான வார்த்தை அவர் சொல்லுவார்னு நினைச்சேன். இவர் எனக்கு தன்னம்பிக்கை கொடுப்பாரு, எல்லாமே சரியாயிடும் நினைச்சேன். ஆனா அந்த நேரம் இவர் பேசின வார்த்தை, என்னுடைய உண்மை எனக்கு முன்பாக வந்தது. அந்த உண்மை உள்ள வார்த்தை தான் என்னை விடுதலை செய்தது.
நான் எனக்குள்ள ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டேன். நான் நிச்சயமா மாறணும். என்னுடைய கடந்த வாழ்க்கையில நான் என்ன செஞ்சேனோ, நான் முன்னாடி செய்த தப்ப செஞ்ச பிற்பாடு வெறும் மனம் மட்டும் வருந்தினேன். ஆனா என்னுடைய நெஜத்தை நான் ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன, ஆண்டவரே, நான் உண்மையாகவே மனம் திரும்ப விரும்புறேன். நான் என்ன செய்யணுமோ அதை செய்ய போறேன். நான் எல்லாத்துலயும் மனம் திரும்ப போறேன். நான் சொன்னேன், இப்படி ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரத்தை வீணாக்கியிருக்கேன். எவ்வளவு தப்பான காரியத்தை நான் செஞ்சிருக்கேன். நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுக்க தீர்மானிச்சேன். நான் தண்ணீர்ல ஞானசானம் எடுத்தேன். எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷமா எடுத்துக்கொண்டது இந்த தீர்மானத்தை நான் செய்ய. நான் தண்ணீர்ல ஞானசானம் பெற்ற உடனே என் வாழ்க்கையின் மாற்றத்துக்கான முதல் படியை நான் எடுத்து வச்சிருந்தேன். நான் அந்த நேரம் புரிந்து கொண்ட மிக முக்கியமான விஷயம், நான் பரிசுத்தாவியை தேடணும். உடனே பரிசுத்தாவியை. அதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரே ஒரு நோக்கமா மாறினது. அதுக்காக என்னுடைய முழுவதையும் கொடுத்தேன். பரிசுத்தாவியை பெற நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். அந்த நேரம் இஸ்ரவேல் சபை நிகழ்ச்சி வந்தது. நான் மிக முக்கியமானது என்னுடைய பொருட்களை நான் தியாகம் செய்ய வேண்டியதா வந்தது. 5 வருஷமா நான் நேரத்தை வீணாக்கிட்டு இருந்தேன். அந்த பெருமையை நான் தியாகம் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆலயத்திற்குள்ள இருந்த அந்த 5 வருஷமான முகமூடியை நான் எடுத்து போட வேண்டியதா இருந்தது. நான் தேவனுடைய பீடத்தின் மீது ஏறினேன். அங்க நான் தேவன்கிட்ட பேசினேன், என் ஆண்டவரே, என் தேவனே, நான் அங்க சொன்ன, இனிமேலும் நான் போய் சொல்லி நடிக்க விரும்பல ஆண்டவரே. நான் ஜெபத்துல முன்னாடி உன்னை அன்பு செஞ்சேன்னு சொன்னா, ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் உன்னை முதல் இடத்துல வைக்கல. இதை நான் என் முழு நேர்மையோடு உனக்கு சொல்லுகிற ஆண்டவரே. இது எல்லாமே உண்மைனா, நீ சகலத்தையும் உருவாக்கினது உண்மைனா, நான் உன்கிட்ட இந்த உதவியை கேட்கிற ஆண்டவரே. எனக்குள்ள இந்த அன்பு தேவை உன் மீது. எனக்குள்ள உன்னுடைய ஆவி வேண்டும். அந்த ஜெபத்தை தான் நான் செய்தேன் தேவனுக்கு முன்னாடி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் புதன்கிழமை கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அந்த கூட்டத்தில் பாஸ்டர் சொன்னார், யாருக்கு பரிசுத்தாவி இல்லையோ, உங்களுக்கு பரிசுத்தாவி வேணும்னா நீங்க முன்பாக வாங்க, நீங்க பரிசுத்தாவியால் இன்னைக்கு நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். எனக்கு முன்னாடி மற்றவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்ற யோசனை இருந்துச்சு. ஆனா இந்த முறை எனக்கு இல்லை. நான் முன்னாடி போனேன். நான் தான் முன்னாடி வந்தேன். அந்த இடத்துல பீடத்து முன்பாக சென்று என்னுடைய 2 கரத்தையும் நான் உயர்த்தினேன். நான் சொன்ன, ஆண்டவர், எனக்கு தெரியும் நீர் வல்லமை உள்ளவர், உனக்கு சக்தி இருக்கு, எனக்கு இந்த ஆவி வேணும். அந்த நேரம் எனக்கு எந்த விதமான புல்லரிப்பும் ஏற்படலை. எதையும் என்னுடைய சரீரத்துல உணரல. ஆனா எனக்குள்ள ஒரு உறுதி. நான் தேவனுடைய குரல் அந்த நேரம் கேட்டேன். இந்த குரல் எனக்கு, நீர் என்னுடையவன், நீர் என்னுடைய ஆஸ்தி என்கிற குரலை நான் கேட்டேன். அந்த நேரம் தேவன் என்னை மாத்தினார். தேவன் என்ன ஒரு புதிய மனுஷனா மாத்தினார். அவருடைய மனுஷனா மாத்தினார். எனவே நான் தேட ஆரம்பிச்சேன். எனக்கும் பரிசுத்தாவியானவர் வேணும்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் கணவர் மட்டும் எனக்கு போதுமானவர் கிடையாது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துல நான் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டேன். அவர் என் வாழ்க்கையின் மீது வந்தார். எனக்கு வல்லமையை கொடுத்தார். எனக்கு சமாதானத்தை கொடுத்தார். நான் ஒருபொழுதும் அனுபவிச்சிடாத அந்த சமாதானம், எனக்குள்ளாக இருந்த வெறுமையை அவர் நிரப்பினார். இன்னைக்கு ஜோ ஒரு அக்கறையான மனுஷன். எல்லாவற்றுக்குமே எனக்கு உறுதுணையா நிக்கிற ஒரு கணவர். நான் முன்னாடி என் கரத்தை பயன்படுத்தி என் மனைவியை ரொம்ப காயப்படுத்தினேன். ஆனா இன்னைக்கு அதே கரத்தை பயன்படுத்தி என் மனைவிக்கு நான் பரிசு மட்டுமே கொடுக்குறேன். முன்பாக என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய மனைவியை திட்டுவேன். ஆனா இன்னைக்கு என்னுடைய வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய அன்பே, என்னுடைய செல்லமே என்று சொல்லுவேன். நம்ம எப்போ பரிசுத்தாவியால் நிரப்பப்படுகிறோமோ, அதுல இருந்து வருகிற மாற்றம் நாம் மட்டும் கிடையாது, எல்லோராலையும் அதை பார்க்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் நம்ம உண்மையா யாரா இருக்கும்னு தெரியும். உண்மைதானே பாஸ்டர் இது? ஏன்னா நம்ம வெளியே இருக்கும்பொழுது நம்ம ஒரு நபரா இல்ல வேற ஒரு நபரா நம்மளை வெளிப்படுத்துறது ரொம்பவே சுலபம். ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்பொழுதுதான் உண்மையா நம்ம யாரா இருப்போம் நம்ம வெளிப்படுத்துவோம். அன்றைக்கு நான் காயப்படுத்தின என்னுடைய மகன் இதோ இன்றைக்கு எங்களோடு கூட தேவனுடைய பிரசனத்திற்குள்ள இருக்கிறான். 5 வருஷமா எது நடக்கலையோ, இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. பல வருஷம் ஆலயத்திற்குள்ள இருந்து எனக்கு என்ன நடக்கலையோ, நான் எப்போது தேவனுக்கு என் கண்களை திறக்க போறேன்னு தீர்மானிச்சனோ, நடக்க தொடங்கினது. செழிப்பு வர தொடங்கினது. எனக்கு தேவன் எனக்கு ஒரு நிறுவனத்தை தொடங்க யோசனை கொடுத்தாரு. இதோ இன்னைக்கு நான் அந்த நிறுவனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய வீடு இப்போ பீச்சுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கு. தேவன் என்னுடைய வாழ்க்கையின் பல இடத்தை மாத்திருக்கார். நான் எடுத்த தீர்மானம், என்னுடைய பழைய வாழ்க்கையை புதைத்து என் பழைய வாழ்க்கை குறித்து மறக்க, அந்த பழைய வாழ்க்கைக்கு பதிலாக தேவன் அவருடைய பிரசனத்தையும் ஒரு புதிய வாழ்க்கையின் துவக்கத்தை எனக்கு கொடுத்திருக்கார். மிக நிச்சயமா மக்களின் இப்படியான திருமண வாழ்க்கை உங்களுக்கு வேணுன்றது தேவன் அறிந்தவரா இந்த இடத்துல இருக்கிறார். அப்படியான திருமணத்தை தான் தேவன் உங்களுக்கானதா இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த சந்தோஷமானதிலேயே, அந்த சமாதானமானதிலேயே பல பிரச்சனைகளை நாங்கள் கடந்து போகிறோமே, தேவன் உங்களுடைய திருமணத்தை மாற்ற முடியும். ஆம், உங்களுடைய கணவருடைய இருதயத்தை, உங்களுடைய இருதயத்தை, உங்களுடைய குடும்பத்தாருடைய இருதயங்களை, யோசனைகளை அவர் தெளிவுபடுத்த முடியும். அவருக்கு அனுமதி கொடுங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக இந்த நுழைந்து வித்தியாசத்தை ஏற்படுத்த அனுமதியானதை கொடுங்க என்ற தேவன் நேற்று இன்றும் என்றும் மாறாதவர். தேவன் உங்களுடைய திருமணத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மக்களை, குறிப்பாக யார் நீங்க திருமண வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கிறவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ, தேவன் உங்களுடைய திருமணத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய திட்டம் உங்களுக்கு நிறைவேற்றப்படும்படியாகவே இந்த வார்த்தையை, இந்த செய்தியை நீங்க கேட்கும்படி அவர் அனுமதித்திருக்கிறார்.
நீங்க ஆலோசனைகள் இந்த இடத்துல விரும்புறீங்க அல்லது எங்களோட பேசணும் இந்த இடத்துல விரும்புறீங்க, ஆலயத்துக்கு நேரடியா கூட நீங்க இந்த இடத்துல வர விரும்புறீங்க, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9384 638 738. நீங்கள் இந்த இடத்தில் முகவரியை தெரிந்து கொள்ளலாம், ஆலோசனைகள் இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். தேவனோடு உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய திருமணம் ஆசீர்வதிக்கப்படும்படிய இலவசமாய் ஜெபங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் அவருடைய கரத்தை உங்களுக்காக நீட்டி இருக்கிறார். உதவி செய்ய மறக்காதீர்கள். இந்த விசுவாசத்தை நான் இன்னொரு வாலிபருடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நீங்க தெளிவாக இந்த இடத்துல புரிந்து கொள்ளும்படி, தவறான பழக்கம் பல மக்களுடைய வாழ்க்கையை அழிவின் பாதைக்கு கொண்டு செல்கிறது. சரியாக இதுதான் இவருக்கும் நடந்தது. தவறான பழக்கம் மட்டுமல்ல, தவறான சகவாசம் இவருடைய உயிரை எடுப்பதற்கு ஆன மோசமான நிலையை உண்டாக்கியது. ஆம், இவர் இந்த இடத்துல கொல்லப்படுவதற்கான மோசமான நிலை உண்டாக்கப்பட்டது. ஆனா தேவன் எப்படியாக இவருக்கு உதவி செய்தார், தேவன் எப்படி சூழ்நிலையை மாற்றினார். இன்று இந்த வாலிபர் எப்படியாக தேவனுக்கு நெருக்கமானவராய் இந்த இடத்துல இருக்கிறார். சாட்சியை பார்த்து நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு 15 வயசு இருக்கும்போது கெட்ட பழக்கங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். புகைப்பழக்கம், குடிப்பழக்கம் எல்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு 16 வயசு வரும்போது நான் கஞ்சா கடத்தலில் இணையக்கூடியவனாக இருந்தேன். அலகோஸ் மசையோ என்ற இடத்துல எனக்கு 2 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே தான் என்னுடைய அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்களுக்கு சிறு வயதாக இருந்ததப்போ, எனக்கு 10 வயசு வந்தப்போ என்னுடைய அப்பா மேலே எனக்கு கோபம், கசப்பு. ஒரு தடவையாவது பார்த்தா அவரை கொலை பண்ணிடலான்ற ஒரு வெறி. இதனால தான் நான் வீதியில் நிறைய பசங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், குடிக்க ஆரம்பித்தேன், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானேன். பிற்பாடு 16 வயசு ஆன பிற்பாடு நான் கஞ்சா அடிக்கிறதுனுடைய கடத்தலில் நான் ஈடுபட ஆரம்பித்தேன். கஞ்சா கடத்தல் அந்த கும்பலோடு நான் சேர்ந்து இருந்தேன். அங்கே அவங்க கூட சேர்ந்து நிறைய கெட்ட பழக்கத்தினுடைய அனுபவத்தை அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். இந்த தொழிலினுடைய பாஸ் எப்போ இறந்தாரோ, அந்த கடத்தல் கும்பலில் நான் இருந்ததுனால அந்த பாஸுடைய இடத்தின் மீது எனக்கு ஆசை வந்தது. எப்போ நான் அவருடைய இடத்துல வந்தேனோ, இந்த கஞ்சா கடத்தலினுடைய இதில் எல்லாத்தையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இந்த கடத்தலில் சில பேரை நான் நேசித்தவங்களை விட வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இந்த கடத்தல் கும்பலில் சில போராட்டங்கள், நிறைய யுத்தங்கள் வரும். நிறைய நிறைய இந்த மாதிரி திருட்டு வேலை நிறைய செய்வேன். நான் ஒரு முதலாளியாக இருக்கணுன்றதுக்காக கையில் ஏதாவது பொருள் இருந்தால் காரை உடைச்சி, இந்த மாதிரி போலீஸ் கேஸ் கூட ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கடத்தல் காரியத்தில் இன்னும் நிறைய இந்த உலகத்தில் அனுபவத்தை பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த திருட்டு காரியத்துலேயும், அதாவது நிறைய விஷயம் செய்யணும்னு நினச்சா அங்கேயும் சில நண்பர்கள் கூட்டு சேர்ந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் மோசமாயிட்டேன். நிறைய கஞ்சா பொருட்களை நான் சேர்த்து வச்சுருந்தேன். இதனால் என் கூட கன்னோடு நான் சுற்ற வேண்டியதாக இருந்தது. இந்த கடத்தலில் நிறைய டீல் செய்யும் பொழுது எனக்கு கையிலையும் விலா எலும்புலையும் குண்டு தொலைஞ்சிருக்கு. 2 குண்டு. எப்போது நாங்கள் ஓடிக்கிட்டே இருந்தோமோ அந்த நேரம் எங்களுக்கு பின்னாடி அவங்களும் தொடர்ந்து ஓடி வந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரம் நான் ஓடி வந்த ஒரு இடத்துல, ஆனால் அது ஆலயம்ன்றது அப்போ எனக்கு தெரியாது. அங்கே வழிபாட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த வழிபாட்டில் அப்படியே கீழே விழுந்தேன். எல்லாருக்குமே ஒரு பதற்றமாயிடுச்சு. அங்கே போயிட்டு கதவு மூடின உடனே பின்னாடி இப்படி திரும்பி பார்த்த உடனே அங்கே ஒரு பெரிய ஒரு உருவம் மாதிரி, ஒரு கருப்பாக ஒரு நிழலாக பெருசாக, முகம் கூட தெரியல, முகம் இல்லை. நான் இப்படி கண்ணை வச்சு இப்படி திரும்பி பார்த்தேன். எனக்குள்ளே ஒரு தடுமாற்றம், ஒரு மோசமாக இருந்தது. எனக்குள்ள ஒரு தோல்வியான எண்ணம், அதாவது இது ஏதாவது ஒரு நபரா, யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு பார்த்தா, என்னுடைய எண்ணத்தில் இந்த மாதிரி பேசலான்ற ஒரு எண்ணம். அப்போ தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டு, ஒரு அசுத்தாவி. தோட்டம் நுழைஞ்ச அந்த இடத்துல நிறைய ரத்தம் போயிடுச்சு. என்னுடைய உடம்பெல்லாம், தோலெல்லாம் அப்படியே வெள்ளையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னுடைய நினைவுகள் என்னை விட்டு போகிற மாதிரி இருந்தது. அப்போது எண்ணத்தில் இந்த மாதிரி ஓடுது. நான் பேசலை, ஆனால் எண்ணத்தில் இந்த மாதிரி ஓடுது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் என்னென்ன பண்ணிங்களோ என் மீது இரக்கமாக இருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. அங்கே தான் எனக்கு மூச்சு வந்த மாதிரி, அதாவது மூச்சு இழுத்து விடுற மாதிரி நார்மலாக சுவாசமாக வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நிறைய ரத்தம் போயிட்டே இருந்தது. நிறைய ஒரு சூழ்நிலை, இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லை வீட்டுக்கு போயிடலாமா, இந்த எண்ணம் மனம் திரும்புறது கிடையாது, நீ அங்கேயே சாகணும் அப்படின்ற எண்ணம். ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. அதாவது டாக்டர் பார்த்தாரு, ஏன் இது நடந்தது, ஏன்னா கடத்தல் கும்பலில் தலைவனாக இருக்கிறவங்கள சாகடிக்கணும்.
இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு ஒரு நாள் வீட்ல இருந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ வாலிப கூட்டத்திலேருந்து சில பேர் வந்தாங்க. கூட பாஸ்டரும் இருந்தாரு. அவங்க மத்தியில. அப்போ அவங்க கதவு தட்டி கூப்பிட்டுருந்தாங்க. எப்போ நான் அந்த கதவு ஆனது திறந்தனோ, ஆலயத்தினுடைய வாலிபர்கள் இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், "என்னடா சர்ச்சிலேருந்து திரும்ப சர்ச்சா?" அப்போ பாஸ்டர் பேசினாரு. மகனே எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், "பரவால்ல, பரவால்ல இப்போ நல்லா இருக்கேன்." அப்போ அவர் சொன்னாரு, "அதாவது பாரு மகனே, நீ ஒரு பாரத்த சுமக்கிற, அந்த பாரத்த உன்னை விட்டு நீக்க விரும்புறேன் நானு." அப்பதான் அவர் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயேசு சொன்ன வார்த்தை போல, "வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்." எப்போ இந்த வார்த்தை சொன்னாரோ, அதாவது என் வாழ்க்கை பாரமா, வேதனையா இருக்கிறது எனக்கு புரிஞ்சுது. அப்போ ஆண்டவருடைய வசனம் என்ன அதிலிருந்து விடுதலையாகும்படி செய்தது. அப்போதான் அவர் சொன்னார், "உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை புதிதா இருக்கும். நீ இதே போல இருக்க மாட்ட. நீ ஆண்டவருடைய ஊழியத்த செய்வ." அப்ப நான் சொன்னேன், "பாஸ்டர் விளையாடாதீங்க பாஸ்டர்." அவர் திரும்ப அதுதான் சொன்னாரு. "இல்ல பாஸ்டர், நீங்க விளையாடாதீங்க பாஸ்டர்" அப்படின்னேன். "நீ ஒரு நாள் செவ்வாய்க்கிழமையில வா" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்னால அங்கெல்லாம் வர முடியாது பாஸ்டர். ஏன்னா, தெற்கேல இருக்கவங்க தான் என்ன சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. என்ன சாகடிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வேளை நான் அங்க வந்தேன்னா, கண்டிப்பா என்ன சாகடிச்சுடுவாங்க. அப்போ அவர் சொன்னாரு, "மகனே, யாராவது உன்ன சாகடிக்க வந்தாங்கன்னா, முதலாவது அவங்க என்ன சாகடிக்கணும். ஏன்னா தேவன் வாக்கு குடுத்திருக்கார். அவர் நம்மள பாதுகாப்பார். நீ தனியா வரல. உன் கூட தூதர்கள் வருவாங்க." எப்போ நான் சர்ச்சுக்கு வந்தேனோ, 2 பைக்ல மொத்தம் 4 பேர் வந்தாங்க. அப்போ என் கண்ண எடுத்து இப்படி பார்த்தேன். என்னடா வந்துட்டாங்களே! அப்போ சொன்னேன், "பாஸ்டர், இவங்க தான் என்ன சாகடிக்க போறதுக்காக வந்தாங்க." அப்போ அவர் சொன்னார், "நீ உள்ள வந்துரு." நான் அப்போ சர்ச்சுக்குள்ள வந்தேன். ஆலயத்தினுடைய துணையாளர்கள் எல்லாரும் வாசல்ல நின்னாங்க. ஆலயத்தினுடைய வாசல். அவங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டே இருக்காங்க. பாஸ்டர் போயிட்டு ஆல்டர் மேல ஜெபம் பண்றதுக்காக போயிட்டாரு. அப்போ அவர் அங்கிருந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஏத்ததா இருந்தது. எல்லாமே எப்படி என் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே அவர் சொல்றாரு. எப்படி நடக்குது இது எல்லாமே? எப்படி சாத்தியம்? அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்ப நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே, இப்ப நான் மீட்டிங் முடிச்சுட்டு நான் போறேன். கூட்டம் முடிச்சுட்டு போம்போது, அந்த பசங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னா, ஒருவேள அவங்க என்ன சாகடிக்கல, அங்கேருந்து போயிட்டாங்கன்னா, நான் உண்மையா உனக்கு ஊழியம் பண்றேன் ஆண்டவரே." அங்க தான் நான் உண்மையாவே மனம் திரும்புனேன். உண்மையாவே ஆண்டவர்கிட்ட நான் மனம் திரும்புனேன். அந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தொட்டது. உண்மையா நான் மனம் திரும்பணுன்ட்டு. அப்போ கதவு திறந்து அங்க போய் பார்த்தா, இன்னும் 6 பேரு கூட வந்தாங்க. கையில ஆயுதத்தோட நான் எப்போ சர்ச்ச விட்டு வெளிய வருவேன்னு காத்திருந்தாங்க. அங்க உள்ள ஒரு அம்மா, லேவியருடைய அம்மா உள்ள இருந்தாங்க. நான் ஜெபம் பண்றத பார்த்தாங்க. உண்மையா மனம் திரும்புறத பார்த்தாங்க. அங்க இருக்க அவங்க பையன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. அதாவது, "இவன் உண்மையாவே மனம் மாறிட்டான். தன் வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டான் இவன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் உள்ள உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்றது, மனம் திரும்புறத நான் பார்த்தேன். உண்மையாவே வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் எனக்கு இந்த வெள்ளிக்கிழமை, புதன், வெள்ளி இந்த மாரிலாம் ஃபோன் கால் வந்தது. கடத்தல் கும்பலோட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. "இது போதும். இதோட நிறுத்திக்கலாம். சாவுக்கு சாவு, மரணத்துக்கு மரணம். இது போதும். இனிமே வேணாம்." அப்ப அந்த கும்பல் எல்லாருமே நின்னுருந்தாங்க. நான் சொன்னேன், "பார், நான் இனிமேலும் இந்த கஞ்சா அடிக்கிறது, இந்த கெட்ட பழக்கத்துக்கு, இந்த தவறான செய்கள், இந்த கடத்தல்ல நான் எதுவுமே ஈடுபட மாட்டேன். எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன். நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்." முன்னாடி போகும்போது ஆலயத்துக்கு ஒரு நடுக்கமா, பயமா இருக்கும். ஆனா எப்போ இந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்சதோ, எனக்கு ஒரு சமாதானம் கிடைச்ச மாரி இருந்தது. சமாதானத்தோட நான் ஆலயத்துக்கு போனேன். அப்ப பாஸ்டர் ஜெபம் பண்ணதுக்கு கூப்பிட்டாரு ஆலயத்த. அங்க இருந்த எல்லா கடத்தல் கும்பல் இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு சேர்ந்து நாங்க ஜெபம் பண்ணோம். பிற்பாடு நான் எல்லாரையும், "நீங்க எல்லாரும் பிரேயருக்கு வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைத்தேன். "இங்க வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் யுனிவர்சல் ஆலயத்துல." அப்ப எல்லாருமே அந்த வழிபாட்டுல கலந்துக்கிட்டாங்க சனிக்கிழமையில. அங்க எல்லாருமே, கடத்தல் கும்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் மீட்டிங் எடுத்தாரு. எல்லா வாலிப பசங்க. பிற்பாடு அவங்கள ஆலயத்துக்கு கூப்பிட்டோம். எல்லாமே ஆலயம் ஃபுல்லா நிரம்பிடுச்சு. எல்லாருமே கடத்தல் கும்பல்ல இருந்தவங்க தான். 3 மாசத்துல ஆலயம் நன்றாய் வளர்ந்தது. மாறுனாங்க. நெறைய வாலிபர்கள். அங்க எல்லாருமே மனம் திரும்ப ஆரம்பிச்சாங்க. எப்படி அதாவது கஞ்சா, சிகரெட்டு, குடிப்பழக்கம் எல்லாத்திலிருந்து மனம் திரும்புனாங்க. நானும் ஞானஸ்தானம் எடுத்தேன். தேவனிடத்துல நான் தீர்மானம் எடுத்தது. அது மட்டும் இல்லாம முதல்ல எனக்கு வாய்ப்பு குடுத்தது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி. அதனால நான் தீர்மானிச்சேன். உபவாசம் இருந்தேன், ஃபாஸ்டிங் இருந்தேன். நான் தீர்மானிச்சேன் தேவனுடைய பீடத்து மேல ஏறணுன்ட்டு. எப்போ தேவனுடைய பீடத்து மேல என்னுடைய தியாகத்த அர்ப்பணிச்சேனோ, பீடத்தை விட்டு இறங்கி வரும்போது தீர்மானிச்சேன். அந்த உறுதி எனக்குள்ளாக இருந்தது. அது மட்டும் இல்லாம, நான் இரவு ஜெபத்துல கலந்துக்கிட்டு ஆண்டவர தேடினேன். முழு இருதயத்தோட ஆண்டவர தேடினேன். ஆண்டவர அந்த அளவுக்கு முழு மனதோட தேடினேன். எனக்குள்ளாக ஒரு ஆனந்தம், சொல்ல முடியாத அந்த சந்தோஷம்,
அழ ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து என் மனசுக்குள்ள ஒரு 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 வாஞ்ச ஆண்டவருக்காக. அப்ப அந்த உறுதியான வார்த்தை, "நான் பரிசுத்த ஆவி, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். உன் கூட இருக்கிறேன்." அன்னையிலிருந்து நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவனா இருந்தேன். ஆத்துமாவ காப்பாத்தக்கூடியவனா மாறினேன். அங்கேருந்து தான் இன்னும் ஆண்டவருக்காக அதிகமா ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொருத்தர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவிய பத்தி, பரிசுத்த ஆவிய பத்தி சொல்ல விரும்பினேன். இனிமே நான் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தப் போறேன். என் வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட குடுத்துட்டேன் நானு. பிற்பாடு என்னுடைய மனைவிய நான் அறிஞ்சேன். இன்னைக்கு திருமணம் நடந்திருக்கு. தேவன் எனக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். நான் நேசிக்கக்கூடியவள், மிகவும் பலமானவள் விசுவாசத்தில். இன்னைக்கு தேவன் விசுவாசத்துல இன்னைக்கு சந்தோஷமா நான் இருக்கேன். என் வாழ்க்கைய எந்த அளவுக்கு தேவன் மாத்தினார். தேவனுக்காக என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஒரு நாள் நான் என்னுடைய மனைவிகிட்ட சொல்லியிருந்தேன். இதுபோல எனக்குள்ளாக இன்னும் நெறைய ஆத்துமாவ காப்பாத்தணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆண்டவருடைய பீடத்திற்கு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். "வா போலாம். உன் கூட நான் இருப்பேன்" அப்படின்னு சொன்னா. அப்ப எங்ககிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்தோம். எங்ககிட்ட எல்லாத்தையும் எடுத்து, எல்லாத்தையும் வித்துட்டு, "சரி வா போலாம். ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செய்யலாம். இனிமே இந்த வாழ்க்கை என்னுடையது கிடையாது. இது ஆண்டவர் குடுத்த வாழ்க்கை. ஆண்டவருக்காக நான் குடுக்குறேன். ஆண்டவர் எதுக்கு இன்னைக்கு வச்சிருக்காரு? எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு? எதுக்கு எல்லாமே செஞ்சார்? இன்னும் ஊழியம் பண்ணி ஆத்துமாவ காப்பாத்த போறேனா? இன்னைக்கு இங்க இருக்கிறேன்னா, தேவனுடைய ஊழியக்காரனா, தேவன் ஒருவர் தான் காரணம்." இன்றைக்கு நான் தேவனை தெரிந்து கொண்டு, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். ஒரு காப்பகம்லேருந்து வந்த நான், ஒரு கஞ்சா பழக்கத்துக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்த நான், என்னை மாத்தி ஊழியக்காரனா தேவன் நிக்க வச்சிருக்கார். இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஆண்டவருடைய பீடத்துல தொடர்ந்து ஊழியம் செய்கிறோம். எனவே பார்த்தலை இந்த நேரம் இந்த சாட்சியில பார்த்தது போல இந்த இளம் வாலிபர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவராய் தன்னை மாற்றிக் கொண்டாரோ, மன்னித்துக் கொள்ளுங்கள், தேவன் இவரை மாற்றினாரோ இவருடைய விருப்பத்தோடு, அதே போல் தேவன் உங்களுடைய வாழ்க்கை இந்த மாற்ற முடியும். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இந்த மாற்ற முடியும். இந்த நேரம் நீங்க உங்க விசுவாசத்தை என்னோட இணைக்கணும்னு அந்த இடத்துல விரும்புறேன். என இந்த விசுவாசத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க போகிறோம். நீங்க யார் இந்த இடத்துல பெற்றோராய் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்களோ, இந்த 2025ஆம் வருஷம் மற்ற வருடங்களை போல இந்த இடத்துல இருப்பதை நான் விரும்பல. இது என்னுடைய குடும்பத்திற்கான சிறந்த வருடமாய் இந்த இடத்துல இருப்பதை நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறவராக இருக்கிறீங்களோ, உங்களோடு சேர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீங்க உங்க விசுவாசத்தை எங்களோடு இணைக்க போகிறீர்கள். தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டை, குறிப்பா எங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க முடியும். இந்த ஜெபத்தின் ஒன்றை நேரம் அவருடைய பலன் உங்களுடைய வீட்டை வழி நடத்துவதற்காய் இது ஜெபத்திற்கான நேரம். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். இயேசுவே, இயேசுவே என் தேவாவியானவரே, இதோ இந்த நபருடைய வாழ்க்கையானதை உன் கைகள் இந்த நான் வைத்திருக்கிறது போல தேவனை இதோ ஒன்று சேர்ந்து விசுவாசத்தில் இவருடைய பிள்ளைகளை இந்த தனி தொடும்படியாக கேட்கிறேன். இவருடைய மகனோ இவருடைய மகளோ என் தேவனை இந்த நேரம் எந்த இடத்தில் அவர்கள் இருந்தாலும், ஒருவேளை அவர்கள் வியாதியும் படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் பிரச்சனைகள் இந்த ஈடுபட்டவராக இருக்கலாம், பிரச்சனைகளை உருவாக்குகிறவராக இருக்கலாம், அல்லது ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானவராக இருக்கலாம், அல்லது என் தேவனை மிக சிறந்தது நன்றாக படிக்கிற ஒருவராய் சிறந்த வாழ்க்கையில் இது இருக்கிறவராய் என் தேவனை இந்த நபர்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் எப்படியான வாழ்க்கை இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீர் அதை அறிந்திருக்கிறேன். அவர்கள் சிறந்த விதத்தில் இருந்தால் அந்த சிறந்ததிலிருந்து இன்னும் சிறந்த வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு செல்லும். அவர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையிலே சிக்கி கொண்டிருந்தால், ஏதேனும் ஒரு கடினமான சூழ்நிலையில் இதில் அகப்பட்ட ஒருவராய் இருந்தால், தேவனை ஆண்டவராக இயேசுவை உம்மை நோக்கி இந்த உதவியானதை கேட்கிறேன். உம்முடைய கரமானதை நீட்டும் என் தேவனை, உம்முடைய கைகளினாலே அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து அவரை விலக்கி என் தேவனை உமக்கு முன்பாய் மனம் திரும்பி உம்முடைய விருப்பத்தை செய்யக்கூடியவராய் இந்த சாட்சியில் நாங்கள் பார்த்தது போல இந்த பிள்ளைகளுடைய எண்ணங்களை மாற்றும். மகனோ மகளோ என் தேவனை அவர்கள் யாராயிரத்தம் இருந்தாலும் உம்முடைய வல்லமையில் தொடும்படியாக நான் கேட்கிறேன். அவர்கள் தெளிந்த சிந்தனையிலே உம்முடைய சத்தத்தை கேட்கிறவராய் உம்முடைய வல்லமையிலே தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இந்த கைவிட்டு புது வாழ்க்கையை தொடங்குகிறவராய் இதோ இந்த நேரம் உம்முடைய அதிகாரத்தோடு என் கரங்களை உயர்த்தி இந்த பெற்றோர்களோடு சேர்ந்து இவருடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒருவேளை பிள்ளைகள் வெளியே கூட இருக்கலாம், இவர்கள் ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகள் மீது உம்முடைய விடுதலையை கற்றெடுக்கிற தேவன், உம்முடைய குணமாக்கல் இந்த கற்றெடுக்கிறேன். என் தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயராலே வியாதியுள்ளவர்கள் இந்த பலன் அடையது உம்முடைய ஆவியில் அவர்கள் வழி நடத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
அவருடைய சர்வ வல்லமையான கைகளில் உங்க வாழ்க்கை வழி நடத்தப்படட்டும். இயேசு கிறிஸ்து பெயராலே நாளை சந்திக்கிறேன் மக்களே.